அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கால தடை. எதுக்கு இடைக்கால தடை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வு, ஸ்பெஷல் டெட் தேர்வு நடந்தது இல்லையா, அதோட முடிவை வருகின்ற ஜூலை 24 வரை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வர லாஸ்ட் ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா 23 அப்படின்ற ஒரு புது பிரிவை உண்டாக்கி என்ன பண்ணாங்க, டெட் மார்க் எலிஜிபிள் மார்க்கை வந்து குறைச்சாங்க இல்லையா, நம்ம அது எல்லாருக்குமே தெரியும். அதன்படி 82 வரைக்கும் இருந்த ஓபிசிக்கு 75 ஆகும், 75 இருந்த ஷெட்யூல் காஸ்ட் பிரிவினர்களுக்கு அதை வந்து 60 குறைச்சாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஜென்ரலுக்கும் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை வந்து பெரிய அளவில் பேசப்பட்டா கூட அதுக்கு செய்யறதுக்கு யாரும் அதை தயாரா இல்லை அப்படின்னும் பொழுது, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கேஸ் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் பதியப்பட்டிருந்தது. அதாவது வந்து ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இன்னும் 2 பேர் சேர்ந்து போடப்பட்ட அந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவினருக்கும் 5% ரிசர்வேஷன் கொடுக்கணும், அப்போ 19 அவங்களோட மார்க்கை கூட இன்னும் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸா இருந்தது. இதுல பாருங்க, பொது பிரிவினருக்கு குறைந்தபட்ச மதிப்பெண்களை 60% 50% குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட பொது பிரிவை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஆசிரியர் சேர்ந்து இன்னும் 3 பேர் வந்து இந்த வழக்கை வந்து போட்டிருக்கிறாங்க. பொது பிரிவினருக்கு தகுதி மேற்பனை குறைப்பது தொடர்பாக கொள்கை முடிவு எடுக்கப்பட உள்ளதுன்னு தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதுல ஒரு பெரிய வெற்றி பாருங்க. பொது பிரிவினருக்கான மதிப்பெண் 90 மதிப்பெண் இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்க குறைக்க போறோம் அப்படின்னு தமிழக அரசு வந்து கொள்கை முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிச்சிருக்கு கோர்ட்ல. அதனால பாத்தீங்கன்னா தமிழக அரசின் கொள்கை முடிவை ஜூலை 24ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும். அதனால அது வரைக்கும் டெட் ரிசல்ட்டுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ 24ஆம் தேதிக்குள்ள தமிழக அரசு நிச்சயமா அவங்களுக்கு மார்க் குறைக்க போறாங்க. எவ்வளவு மார்க் குறைக்க போறாங்க அப்படின்றது வந்து அவங்க அரசாங்க தரப்புல இருந்து சொல்லப்படும் போதுதான் நமக்கு தெரியும். ஸோ பொது பிரிவினருக்கான மதிப்பெண் வந்து குறைக்கப்பட போகிறது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது. ஸோ முன்னாடியே வந்து ஓபிசி அதை ஓசி அண்ட் எஸ்சி பிரிவினர் குறைக்கும் போதே பொது பிரிவினருக்கு குறைக்கப்பட்டிருக்கணும், அதான் நியாயமா இருந்திருக்கும். அதை செய்யல. ஸோ இப்போ வந்து அது கோர்ட்டுக்கு ஏறின பிறகு அவங்க வந்து அதை செய்யறதுக்கு அரசாங்கமே என்ன நிலையில இருக்கீங்கன்னு கேட்கும்போது தமிழ்நாடு அரசு குறைக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால நிச்சயமா வந்து ஓபிசி பொது பிரிவினருக்கு நிச்சயமா இதுல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான அம்சம் கிடைக்க போகுது. ஸோ பொதுப்பிரிவை சேர்ந்த ஆசிரியர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.